அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் 3 மகள்களை வெட்டி கொன்றுவிட்டு தந்தை விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருத்திவிராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்திவிராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் அருகே உள்ள வேப்பாங்கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவரது மனைவி பாரதி. இந்த தம்பதியினருக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி 4 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல் கோவிந்தராஜ் தனது குழந்தைகளுடன் நேற்று இரவு உணவு உண்ட பின் மனைவியை தனது ஆண் குழந்தையுடன் படுக்கை அறையில் உறங்கச் சென்றதாகவும், கோவிந்தராஜ் மற்றும் 3 பெண் குழந்தைகள் வீட்டின் அறையில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளனர். திடீரென்று அதிகாலை 3 மணி அளவில் கோவிந்தராஜ் தனது மனைவி உறங்கிக் கொண்டிருந்த அறையை பூட்டிவிட்டு ஹாலில் படுத்திருந்த 3 குழந்தைகளை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் அவரும் பூச்சி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு மனைவி பாரதி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் சுமார் 3 மணி அளவில் மங்களபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கோவிந்தராஜ் கடன் தொல்லையால் 3 குழந்தை வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது பெற்ற 3 பெண் குழந்தைகளை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் 3 மகள்களை வெட்டி கொன்றுவிட்டு தந்தையும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வேம்பகவுண்டன் புதூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் மகள்கள் பிரதீக்ஷா, ஸ்ரீ ரித்திகா ஸ்ரீ, தேவஸ்ரீ ஆகியோரை கொன்றுவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மனைவி மற்றும் 1 வயது மகனை படுக்கை அறையில் வைத்து பூட்டிவிட்டு 3 மகள்களையும் கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.